கடந்த காலத்தில் குமுளையில் இருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +1 சேர்ந்த லிசி அங்கிருக்கும் அரசு விடுதியிலேயே தங்கி படித்தாள். மாதங்கள் கடந்தன. விடுமுறைக்கு கூட லிசி கிராமத்துக்கு வரவில்லை. சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் கிராமத்திற்கு வரச் சொல்லி ஜார்ஜ் மிகவும் பிடிவாதம் பிடித்தான். மாசம் ஒரு தரமாவது லீவ் கிடைக்கும் போது கிராமத்துக்கு வாடா லிசி, உனக்கும் சளி பிடிச்சிருக்குல, சிக் லீவ் கொடுப்பாங்களே என்று அழைத்தவரிடம், நிறைய படிக்க இருக்காத, சளி பிடிச்சதுக்கெல்லாம் லீவ் எடுக்க முடியாது, பரீட்சை முடிஞ்சு லீவ் ஆரம்பிக்கும் போது வரேன் என்று மறுத்துவிட்டாள் லிசி. முழுதாக 4 மாதங்கள் லிசி கிராமத்தின் பக்கம் செல்லவே இல்லை. இத்தனை கட்டுப்பாடுடன் லிசி இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது. அலெக்ஸ் என்ற ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது. ஆனால் வள்ளியம்மைக்கு மஞ்சக்காமாலை நோய் வந்துவிட்டது என்ற விஷயம் தெரிய வந்ததும் லிசி புல்லுமேடு கிராமத்திற்கு விரைந்தாள். பள்ளியிலும் 2 நாட்கள் விடுமுறை கிடைத்தது. வீட்டிற்கு வந்ததும் தனது அத்தையை மருத்துவமனைக்கு வம்படியாக அழைத்துச் சென்றாள் லிசி. 1 மாசம் பத்திய சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு சரியாகிடும், இதுக்கு போய் எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்று மறுத்த அத்தையிடம், பத்திய சாப்பாடும் சாப்பிடுங்க, மருந்து மாத்திரையும் சாப்பிடுங்க என்று வற்புறுத்தி மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தாள் லிசி. ஊருக்கு வந்த சில மணி நேரத்தில் அத்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுவிட்டு வந்தவளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஜார்ஜின் மூலமாக காத்திருந்தது. 4 மாதங்கள் கழித்து அவள் ஜார்ஜை பார்த்தபோது அவனிடம் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டாள் லிசி. பள்ளி முடிந்து ஜார்ஜ் அப்போதுதான் வீட்டிற்கு வந்திருந்தான். லிசியை பார்த்ததும், என்ன லிசி, எப்ப வந்த என்றான் கரடுமுரடான குரலில். அட, ஆளே மாறிட்ட ஜார்ஜ், வளர்ந்துட்ட, குரல் மாறி இருக்கு, தலைமுடி காட்டுச்செடி மாதிரி வளர்ந்துருக்கு என்று ஜார்ஜிடம் தெரிந்த மாற்றங்களை லிசி அடுக்கிக் கொண்டே போனாள். லிசியின் பேச்சை கேட்டு ஜார்ஜ் மெல்லியதாய் சிரிக்க, நீ கிராமத்துக்கு வந்து பல மாசம் ஓடிருச்சே, அவ இன்னும் சின்ன பையனாவே இருப்பானா என்ன? அடுத்த மாசத்துல அவனுக்கு 15 வயசு பிறக்க போகுதுடி என்ற வள்ளியம்மை, இப்ப எல்லாம் ஜார்ஜ் பெரிய வீட்டுக்கு ஜீப்ல லோடு ஏத்துறான் தெரியுமா, என்ன அழகா ஜீப் ஓட்டுறான் தெரியுமா, நீ பார்த்துருக்க மாட்ட, யோகி இவனும் கூட்டு சேர்ந்து செய்த உருப்படியான வேலை இதுதான். குடோனுக்கு ஏலக்காய் மூடைகளை ஏற்றிட்டு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஜார்ஜ் துரை. சார் கையில் 500 ரூபாய் தாள் பொருளுதுன்னா பார்த்துக்கோயேன் என்றார் பெருமையாக. தனது மாமா, அதாவது வள்ளியம்மையின் கணவர் வயோதிக காலத்தை நெருங்கும் வேளையில் ஜார்ஜின் ரூபத்தில் ஒரு ஆண் துணை தனது அத்தைக்கு கிடைக்கப் போகிறது என்ற உண்மை புரிய ஆரம்பிக்கவும் 1 நிமிடம் கடவுளிடம் வேண்டினாள் லிசி. ஜார்ஜ் நல்லா படித்து நல்ல வேலையில் சேரணும் என்று கடவுளிடம் மன்றாடினாள். ஜார்ஜிடம் தெரிந்த இந்த மாற்றம் அவனது வாழ்வில் மிகப்பெரிய சூறாவளியை உண்டாக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. இன்னும் சில மணி நேரத்தில் 6 அடி நிலத்தில் அப்படியே புதைந்து போய்விட மாட்டோமா என்று லிசி நினைக்கப் போவதும் ஜார்ஜிடம் தோன்றிய அதே மாற்றத்தினால்தான். எப்படிடா பிளாக்கி செத்து போச்சு என்று லிசி ஜார்ஜிடம் விசாரிக்க ஜார்ஜ் அமைதியாக இருந்தான். வீட்டு வாசலில் இடது ஓரத்தில் பிளாக்கி புதைக்கப்பட்டிருந்த இடத்தையே பார்த்தபடி இறுக்கமாக அமர்ந்திருந்தான். வெளியில எதையோ சாப்பிட்டுட்டு வந்து நைட் முழுக்க ஒரே வாந்தி லிசி, அப்புறம் அதுக்கு பயங்கர வயிற்றுப்போக்கு, அதோட மோஷன்ல புரி புழு புழுவா வந்துச்சு தெரியுமா, சிவப்பு கலர் புழுவா வந்தது லிசி என்று வள்ளியம்மைதான் நடந்த விஷயத்தை சொன்னார். லிசி, நீ என்னைக்கு கும்பலிக்கு போலான்னு இருக்க? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பிளாக்கியின் நினைவிலிருந்து தப்பிக்க ஜார்ஜ் பேச்சை மாற்றினான். இன்னைக்கு காலையில் தாண்டா வந்தேன், அதுக்குள்ள துரத்தி விட பார்க்குறியா? நான் துரத்துறேனா? ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கிறதால அமைதியாக இருக்கேன், இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு நாள் உன்னை லீவ் போட வச்சிடுவேன் என்று மிரட்டினான் ஜார்ஜ். கேலியாக சிரித்த லிசி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஹாஸ்டலுக்கு போகலான்னு நினச்சேன் என்றாள். ஞாயிற்றுக்கிழமையா? சரி, அப்படின்னா ஞாயிறு காலையில் குமுளி ஃபால்ஸ் போவோமா? உன்னை ஸ்கூலில் இறக்கி விடுறதுக்கு முன்னாடி அருவிக்கு போய் குளிச்சுட்டு வருவோமா? முன்னெல்லாம் அடிக்கடி போவோம், இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் அருவிக்கே போகலை. அருவியில் குளிக்க ஆசையாக இருக்கு தெரியுமா என்றான் ஜார்ஜ். குமுளி அருவியை பற்றி பேசியதும் அவளுக்கும் அந்த அருவிக்கு செல்ல வேண்டும் போலத்தான் இருந்தது. ஆனால் வீட்டுக்கு தூரமாக இருப்பதால் லிசி சற்று தயங்கினாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஞாயிறு வரும்போது 4வது நாள், சரியா வருமா என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் லிசி. உனக்கு தான் 2 நாள் லீவ் இருக்குல்ல, போயிட்டு வரலாம் லிசி என்று வள்ளியம்மையும் சொல்லவும், சரி அத்தை என்று அத்தையிடம் ஒத்துக்கொண்ட லிசி ஜார்ஜிடம், அருவில தனி நல்லா விழுதா ஜார்ஜ் என்று ஆர்வமாக கேட்டாள். லிசி, இது ஜூன் ஜூலை மாதம், ஜூன் ஜூலை மாதம்தான் அந்த அருவியில் நல்ல சீசன் நேரம். நேற்று தான் நம்ம யோகி வீட்டில் போயிட்டு வந்தாங்க, அருவியில் தண்ணி ஜோராக விழுகுதான் என்றான் ஜார்ஜ். ஆமா லிசி,
இந்த ஜூன் மாத தொடக்கத்திலேயே அருவியில் சரியான தண்ணியா, யோகியோட ஃப்ரெண்ட்ஸுங்க சரியான ஆட்டமா, சின்ன பிள்ளைங்க மாதிரி 1 2 3 சொல்லி சொல்லி தண்ணிக்குள்ளே பொத்து பொத்துன்னு விழுந்தாங்களாம் என்று வள்ளியம்மை ஆசையாக கூறினார். வள்ளியின் முகத்தில் இருந்த ஆசையை பார்த்ததும் ஒரு மனதாக, சரியத்த, நாளை கழிச்சு அருவிக்கு போகலாம், அருவிக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே என்னோட ஸ்கூலுக்கு போயிடுவேன், திரும்ப கிராமத்துக்கு வந்துட்டு போன்னு பிடிவாதம் செய்யக்கூடாது என்றாள் லிசி. சேச்சே, உன்னை யாரும் பிடிச்சு வைக்க மாட்டோம் லிசி, ஃபர்ஸ்ட் குரூப்பில் படிக்கிற பிள்ளையை யாராவது டிஸ்டர்ப் செய்வாங்களா என்று வேகமாக சொன்ன ஜார்ஜ் தான் அணிந்திருந்த ட்ராக் பேண்டில் இருந்த பாக்கெட்டிலிருந்து ஒரு பொருளை எடுத்து இந்தா லிசி என்று லிசியிடம் நீட்டினான். அவன் கொடுத்ததும் உடனே கை நீட்டி வாங்கி கொண்டாள் லிசி. என்னதுடா இது என்று கேட்டு தனது கையில் இருக்கும் பொருளை பார்த்தவள் அதனை வேகமாக வீசி எறிந்தாள். எரிந்த வேகத்தில் வீல் என்று கத்தி வாசல் தாண்டி ஓடியவள் தெருவிற்கே சென்று விட்டாள். என்ன லிசி, என்ன ஆச்சு என்று பதறினார் வள்ளியம்மை. அத்தை, ஜார்ஜ் என் கையில சாரத்தவளையை கொடுத்துருக்கான் என்று தெருவில் நின்றபடி லிசி கத்திட அவளை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான் ஜார்ஜ். ஏண்டா அந்த புள்ளைய வம்புழுக்கிற என்று அதட்டினார் வள்ளியம்மை. கோபமாக முறைத்த லிசியிடம் சென்று, லிசி, என் கூட வாயே, ஒரு விஷயம் காட்டுறேன் என்றான் ஜார்ஜ். போடா, நான் உன் கூட எங்கேயும் வரல. தவளையை பிடிச்சு கையில் கொடுக்குற, அதை எப்படி பேண்ட் பேக்கெட்டில் போட்டு வச்சிருந்த? அதுதான் ட்ரிக் லிசி, சிறுத்து புள்ளியை தான் பிடிச்சு உன் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியல, தவளை தான் கிடைச்சது என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஜார்ஜ். நான் உன் கூட குமிழி அருவிக்கு குடிக்க வரலப்பா, அருவியில் நீ என்னை வம்புழுப்ப. அம்மா தாயே, அருவிக்கு வேட்டு வச்சிடாத, நானே உன்னை காரணம் காட்டி தான் அருவியில் ஆட்டம் போடலான்னு நினச்சிருக்கேன், அம்மா மனசை மாற்றிடாத என்றவன், டைம் ஆச்சு, சீக்கிரம் வா லிசி, பக்கத்தில் தான் கூட்டிகிட்டு போகிறேன் வா என்றான். லிசி அசையவே இல்லை. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, என்ன விஷயம்னு சொல்லு, அப்போதான் வருவேன் என்று அடம் செய்தவளை கண்டு கொள்ளாமல் வீட்டிற்குள் இருந்த தனது அன்னையிடம், அம்மா நானும் லிசியும் கொஞ்ச நேரம் வெளியில் காற்று வாங்கிட்டு வரோம் என்று கூறி வளைந்து நெளிந்து சென்ற பாதையில் நடக்க ஆரம்பித்தான் ஜார்ஜ். நடந்து கொண்டே பின்னால் திரும்பி லிசியை பார்த்தவன், நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா, கவனமாக நட, இருட்டுறதுக்குள்ள சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் என்றான். எருமை, நான் வரல என்றவள் 2 எட்டுக்கள் அவனை நோக்கி ஏற்கனவே வைத்திருந்தாள். வரவில்லை என்று கூறிக்கொண்டே அவனை தொடர்ந்து வருபவளை நினைத்து உள்ளுக்குள் சிரித்தான் ஜார்ஜ். தயக்கமும் கோபமும் கலந்த அவளது காலடி சத்தத்தை கேட்டதும் இன்னும் சிரித்தபடியே, நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ற ஜார்ஜ் லைன் காட்டேஜ் வீடுகள் தாண்டி செல்ல ஆரம்பித்தான். மெதுவாப்போ, ஓடாத என்றபடி அவன் பின்னால் சென்றாள் லிசி. 10 நிமிடங்கள் நடந்திருப்பார்கள் இருவரும். பிறகு ஒரு சிறிய பாறையின் மேல் ஏறி நின்ற ஜார்ஜ் தனது செல்போனை எடுத்து கேமராவை இயக்கினான். மெல்ல ஜூம் செய்தான். பிறகு கேமராவை லிசியிடம் காட்டினான். ஜூம் செய்யப்பட்ட கேமராவின் வாயிலாக ஒரு யானை கூட்டத்தை கண்டாள் லிசி. தப்பு தப்பாக எண்ணினால் கூட 20 யானைகள் தேரும் என்று குருவாயிரப்பா என்று ஆச்சரியமாக சொன்னவள் கண்கள் விரித்து சிலையாக நின்றாள். பயப்படாத லிசி, யானை கூட்டம் இருக்கும் இடத்துக்கும் நம்ம குடியிருப்புக்கும் நடுவில் பெரியார் ஆறு ஓடுது, அதனால் நம்ம குடியிருப்பு பக்கம் அதுங்க வராது. ஆனால் தினம் தினம் அந்த ஏரியாவில் இதுங்க சுற்றி திரியும் தெரியுமா என்று சொன்னான் ஜார்ஜ். ஆரம்பத்தில் மனதிற்குள் திகிலடித்தாலும் யானைகளை எட்ட நின்று கேமராவில் பார்க்க பார்க்க ஆச்சரியங்கள் பொங்கி வழிந்தன லிசியின் மனதிற்குள். இந்த யானைகளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குடா என்று லிசி ஆசையாக சொன்னபோது அவர்கள் நின்ற இடத்திற்கு வெகு அருகே ஒரு சிகப்பு நிற ஜீப் வந்து நின்றது. ஏய், நீ லிசி தானே என்று கேட்டபடி அதிலிருந்து அலெக்ஸ் இறங்கி வந்தான். லிசியின் இதயம் லேப்டாப் என்று சொல்லாமல் கிறுக்குத்தனமாய் ஏதேதோ உளறியது. தன்னை அறியாமல் ஜார்ஜின் கைகளை பற்றினான் லிசி. அத்தியாயம் 14. அலெக்ஸை நேரில் பார்த்ததும், ஜார்ஜ், ரொம்ப குளிர்துடா, வாடா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்ற லிசி ஜார்ஜின் கையை பிடித்து கொண்டு வேகமாக வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். யாரோ உன் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது லிசி என்று ஜார்ஜ் கூறிய போது கூட அவனது கேள்வியை புறம் தள்ளி, ரொம்ப இருட்டிருச்சு ஜார்ஜ், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாண்டா, அத்தை தேடுவாங்க என்றாள் லிசி. லிசி ஜார்ஜுடன் சென்று விட்டாள். இருட்டில் மாயமாய் மறைந்து போன லிசியை நினைத்து மிகுந்த குழப்பத்தில் இருந்தான் அலெக்ஸ். கடந்த சில மாதங்களாக உள்ளுக்குள் இருந்து கொண்டு குறுகுறுத்தவள் கண்ணில் பட்ட மாத்திரத்தில் மாயமாய் மறந்து போனதை நினைத்து ஏமாற்றமடைந்தான் அலெக்ஸ். உடலின் தேவையை தாண்டி ஏதோ ஒரு தேவை லிசியிடம் அவனுக்கு இருந்தது. தனது கைபேசியை இயக்கி டிரைவர் ஷாமிற்கு அழைத்தான் அலெக்ஸ். லிசி வரலையா? தனது டிரைவரிடம் அலெக்ஸ் பொறுமையின்றி கேள்வி கேட்டான்.
காலையில இருந்து அந்த வீட்டு பக்கம்தான் சுத்திட்டு இருக்கேங்க. அந்த பொண்ணு என் கண்ணுலயே படலைங்கய்யா. டிரைவர் ஷியாம் சொன்னான். அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்குங்க. ஆனா சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. நம்பரை என்கிட்ட கொடு, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் என்ற அலெக்ஸ் கோபத்தில் டிரைவர் ஷாமை விரட்டிவிட்டான். பிறகு காவல் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு லிசியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தான். தனது ரெட் கலர் ஜீப்பை எடுத்துக்கொண்டு லிசியை தேடிச் சென்றான் அலெக்ஸ். பெரியார் ஆற்றின் தண்ணீர் புல்லுமேடு கிராமத்தை சுற்றியே பாய்ந்து செல்லும். ஆங்காங்கே சிறு சிறு ஆறாக ஓடிவரும் ஆற்று தண்ணீரில் சில பெண்கள் குளித்து கொண்டிருந்தார்கள். லிசியும் வசந்தாவும் அதே நீரோடையில்தான் விளையாடி குதூகலித்து கொண்டிருந்தார்கள். அது பெண்கள் குளிக்கும் பகுதி என்பதால் சற்று தள்ளி இருந்த இடத்தில் ஜார்ஜ் தனது நண்பர்களுடன் தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தான். லிசி, போதும், வாமா கிளம்பலாம், நாளைக்கு அருவியில நல்லா குளிச்சுக்கலாம் என்று கரையோரத்தில் அமர்ந்திருந்த வள்ளியம்மை அழைத்தார். 10 நிமிஷம் அத்தை, 10 நிமிஷம். லிசி போனஸ் நேரம் கேட்டாள். இப்ப கிளம்புனாதான் பக்கத்து ஊர்ல இருக்க உன்னோட சிநேகிதி வீட்டுக்கு போய் ரெக்கார்ட் நோட் வாங்க முடியும். இப்ப கிளம்புனா கூட புல்லுமேடு வரும்போது நைட் 11 மணி ஆகிடு லிசி. வாடா சீக்கிரம். 5 நிமிஷம் அத்தை. லிசி வேண்டுமென்றே தாமதித்தாள். அலெக்ஸை தவிர்த்திட அவளுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவைப்பட்டது. வீட்டில் இருந்தால் தன்னை தேடி நிச்சயம் டிரைவரை அனுப்புவான் என்று அனுமானித்திருந்தாள் லிசி. ஞாயிற்றுக்கிழமை குமிழி அருவிக்கு குளிக்க போயிடுறதால பிரச்சனை இல்லை, சனிக்கிழமை மட்டும் கடத்திட்டா போதும் என்று மனதில் நினைத்த லிசி தனது அத்தையிடம் ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்றாள். பக்கத்து ஊரில் இருக்கும் தோழியிடம் ரெக்கார்ட் நோட் வாங்க போக வேண்டும் என்றாள். பல மாதங்கள் கழித்து பார்த்த பின்னும் அலெக்ஸின் பார்வையால் தன்னுள்ளே ஏற்படும் சலனம் மட்டும் துளி கூட மாறாமல் இருந்தது லிசிக்கே திகிலை தந்தது. அலெக்ஸை பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள் தோன்றும் படபடப்பு அடங்கிட வெகு நேரமாகும் லிசிக்கு. அதனால்தான் முந்தின இரவில் அவனை பார்த்த கணமே ஓடி ஒளிந்து கொண்டாள். அவள் திட்டமிட்டபடியே அலெக்ஸின் கண்களில் படாமல் சனிக்கிழமையும் சென்றது. காலையில் 5 மணிக்கு மங்களாதேவி கோயிலுக்கு போனோம். இன்னும் ஊரை சுற்றி பார்த்துட்டு நம்ம வீடு திரும்பல. படித்துறையில் இருந்தபடி புலம்பினார் வள்ளியம்மை. மணி 4 தானே ஆகுது. ஒரு 4 தடவை தண்ணிக்குள்ளே குதிச்சு விளையாடிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேத்த என்றபடி கரைக்கு வந்தாள் லிசி. சின்ன பிள்ளையாட்டம் கரையில இருந்து குதிச்சு குதிச்சு விளையாடுது இந்த லிசி. இப்படி குதிக்கிறதுல லிசியும் ஜார்ஜும் ஒரே ரகம். அவனுக்கும் இப்படி குதிக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்று மனதில் நினைத்த வள்ளியம்மை தன் வீட்டு பிள்ளைகளின் அழகிய வாலிப வயதை நினைத்து லேசாக சிரித்து கொண்டார். ஏய் வசந்தா, இந்தா என் கையை பிடிச்சுக்கோ, வா, இப்போ பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுகலாம். எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்டி, வாயேன் என்று கரையில் நின்ற லிசி வசந்தாவை அழைத்தாள். உடனே கரைக்கு ஏறிய வசந்தா லிசியின் கைகளை பிடித்து கொண்டாள். இருவரும் பொத்தென தண்ணீருக்குள் விழுந்தார்கள். தண்ணீருக்குள் முற்றிலும் மூழ்கிய லிசி, ஏ வசந்தா, நான் தான் முதல்ல மேலே வந்தேன் என்று கத்திக்கொண்டே மேலே வந்தபோது கரையோரமாக ஒரு சிகப்பு நிற ஜீப் மெல்ல கடந்து சென்றது. கண்களை மறைத்திருந்த நீரை விரல்களால் துடைத்தெடுத்தாள் லிசி. ஆமை வேகத்தில் சென்ற சிகப்பு நிற ஜீப்பை திகிலுடன் பார்த்தாள். அந்த ஜீப்பில் இருந்த அலெக்ஸின் கண்கள் தண்ணீருக்குள் இருந்த லிசியை இமைக்காமல் வருடின. முதல் முறையாக அந்த கண்கள் அவளிடம் காதல் பாஷை பேசின. அவன் பேசிய பாஷை புரியாமல் ஊமையாய் இருந்தன லிசியின் கண்கள். பெண்கள் அனைவரும் குளித்துவிட்டு சற்று தள்ளி இருந்த மறைவிடத்திற்கு சென்று உடை மாற்றிவிட்டு வந்தார்கள். ஜார்ஜும் அவனது நண்பர்களும் தங்களது தூண்டிலில் அகப்பட்ட மீன்களை எடுத்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு கொண்டார்கள். அட ஜார்ஜு, உனக்கு எக்கச்சக்க மீன்கள் மாட்டியிருக்கே, அவ்வளவும் கெண்ட மீனுங்க, சூப்பர் மச்சி என்றான் இனியன். இனியன் சொந்தமாக ஒரு ஆட்டோ வைத்திருக்கிறான். அவனது ஆட்டோவில் தான் ஜார்ஜ் குடும்பமாக ஆற்றங்கரைக்கு வந்தான். அது சற்று பெரிய ரக ஆட்டோ என்பதால் யோகியும் வசந்தாவும் ஜார்ஜுடன் தொற்றிக் கொண்டார்கள். ஆமாடா இனியா, நமக்கு 4-5 கெண்ட மீனுங்க தான் அகப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஜார்ஜுக்கு எத்தனை மீனுங்க பிடிபட்டிருக்கு பாத்தியா என்று இனியனின் பேச்சை ஒத்துக்கொண்டான் யோகியும். பெரிய வீட்டு ஆளுங்களுக்கு சிக்கும் பொண்ணுங்க போல 10 செழிப்பான கெண்ட மீனுங்க அவனோட தூண்டில்ல பிடிபட்டிருக்கு. நீ என்ன சொல்ற இனியா என்று ஜார்ஜ் சந்தேகம் கேட்டான். என்னடா, உனக்கு விஷயமே தெரியாதா? பெரிய வீட்டில் வேலை பார்க்குற டிரைவர் முதல் முதலாளி அலெக்ஸ் வர அத்தனை பேர் கையிலும் நம்ம எஸ்டேட் பொண்ணுங்க சிக்கிடுவாங்க என்று இனியன் விளக்கம் கொடுத்தான். பேச்சு அபாயகரமான திசை நோக்கி செல்வதாலும் இனியனுக்கு அலெக்ஸ் லிசி பற்றிய உறவும் தெரிந்திருக்க வாய்ப்பிருப்பதாலும் யோகி சட்டென அந்த இடத்திலிருந்து எழுந்து, வாங்கடா போலாம், பொண்ணுங்க எல்லாரும் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிருப்பாங்க, இப்போ நாம் குளிக்கலாம் என்றான்.
அவளது திட்டம் பலித்தது. ஜார்ஜும் அவனது நண்பர்களும் குளித்துவிட்டு உடை மாற்றினார்கள். டேய், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, பார்க் செய்த இடத்துல இருந்து ஆட்டோவை எடுத்துட்டு வரேன் என்ற இனியன் தனது ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வரப்போனான். இனியன் நகர்ந்ததும் ஜார்ஜ் யோகியிடம், இனியன் சொன்னது நிஜமா யோகி என்று கேட்டான். யோகிக்கு திக்கென்றது. எதை கேட்குற? அந்த பெரிய வீட்டு சமாச்சாரத்தையா? ஆமாம், ஊர் உலகத்தில் 1000 பேசுவாங்க, அதையெல்லாம் நம்பிட்டு இருப்பியா? நம்ம எஸ்டேட்டில் வேலை பார்க்குற அத்தனை பொண்ணுங்களும் லைன் காட்டேஜ் வீட்டு ஆளுங்க தான். நம்ம மேலே நாமே குறை சொல்லலாமா? ஆட்டோ ஸ்டாண்டில் பேசுகிற வெட்டி கதையை பேசுகிற இனியனை நம்புறது மடத்தனம் தானே. வாடா ஜோஜு என்று அதட்டு போட்டபோது இனியன் தனது ஆட்டோவுடன் வந்தான். என்னதான் யோகி அதட்டி பேசினாலும் ஜார்ஜின் மனதுக்குள் நெருடலாக இருந்தது. அப்போது அங்கு வந்த இனியன், டேய், பின் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நேராக கிராமத்துக்கு தான் போக முடியும் என்றான். லிசி ரெக்கார்ட் நோட் வாங்கணும்னு சொன்னாலே. தனது லிசிக்காக பேசினான் ஜார்ஜ். அவ்வளோ தூரம் வண்டி போகாதடா மறுத்தான் இனியன். சரி, முதல்ல நல்ல தள்ளுவண்டி கடையா ஏதாவது பார்க்கலாம். சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குடா. அப்புறமா என்ன செய்யலான்னு யோசிப்போம். 11 மணிக்கு உங்கள் அம்மா கொண்டு வந்த கட்டி சாதம் சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு பொருள் கூட வாயில் வைக்கல. ரொம்ப பசிக்குதுடா என்றான் ஜார்ஜிடம் யோகி. அதே நேரத்தில் பெண்களும் ஆட்டோவின் அருகே வந்து சேர்ந்தார்கள். யோகியின் பேச்சு காதில் விழ, ஆமா ஜார்ஜ், ரொம்ப ரொம்ப பசிக்குது என்றாள் வசந்தாவும். லிசி ஏதோ ஒரு சிந்தனையில் தனி உலகத்தில் இருந்தாள். வசந்தாவின் கோரிக்கையை ஏற்று சரி என்ற ஜார்ஜ் அனைவரையும் அழைத்து கொண்டு சிறிது தூரம் நடந்தான். ஒரு தள்ளுவண்டி கடை கண்ணில் பட்டது. டீ பஜ்ஜி தான் இருக்கும் போலையே, புட்டு கூட கிடைக்காது போலையே யோகி. ஜார்ஜ் தயங்கினான். பரவாயில்ல ஜார்ஜ், வாங்கி கொடு. காலையில் வடித்த சாதம் இன்னும் வீட்டில் இருக்கு. வீட்டுக்கு போனதும் நீ தூண்டில் பிடிச்ச கெண்டை மீன் வச்சு குழம்பு வச்சிடுறேன். எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடலாண்டா என்று வள்ளியம்மை சொன்னார். சரிம்மா, நீங்களும் ஏதாவது சாப்பிடுங்கம்மா என்று ஜார்ஜ் தனது அன்னையிடம் கூறிட, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நானே மஞ்சக்காமல வந்து பத்தியத்தில் இருக்கேன் என்று கூறிய வள்ளியம்மை பிடிவாதமாக மறுத்துவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து விட்டார். மற்றவர்கள் சுட சுட வாழைப்பழ பஜ்ஜியும் புட்டும் சாப்பிட்டனர். சட்டென ஏதோ யோசனை வந்தவனாக, டே இனியா, டயர் பஞ்சர்னு சொன்னியே, ஸ்டெப்னி இருக்கா என்று கேட்டான் ஜார்ஜ். அதுவும் மக்கர் செய்த பழைய டயர் தான்டா, புது டயர் இல்லை. வா, அந்த டயரை சரி பார்ப்போம் என்ற ஜார்ஜ் இனியனை அழைத்து கொண்டு ஆட்டோவின் பக்கமாக சென்றான். யோகியும் அவர்களுடன் சென்றான். பெண்கள் மூவரும் ரோட்டோர கடையின் அருகே இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தார்கள். லிசி தற்செயலாக இடதுபுறம் திரும்பிட அலெக்ஸ் தனது சிகப்பு நிற ஜீப்பின் அருகே நின்று கொண்டிருந்தான். சுற்றி முற்றி பார்த்தாள் லிசி. வசந்தா தனது கைபேசியில் ஏதோ கேம் விளையாடி கொண்டிருந்தாள். வள்ளியம்மை மரத்தில் சாய்ந்தபடி கண்களை மூடியிருந்தார். நிம்மதி பெருமூச்சு விட்ட லிசி மெல்ல இடதுபுறம் திரும்பினாள். அலெக்ஸின் பார்வை அவளை விட்டு இன்னும் விலகவில்லை. 10 அடி தூரத்தில் அலெக்ஸை பார்த்ததும் லிசியின் இதயம் வழக்கம் போல கிறுகிறுத்தது. லிசியை பார்த்து கொண்டே தனது பாக்கெட்டில் இருந்து செல்போனை எடுத்து சைகை செய்தான் அலெக்ஸ். அவன் சைகை புரிந்தது. அவனை மறுக்கும் திடம் மனதில் இல்லை. தனது ஹேண்ட்பேக்கில் உயிரற்று கிடந்த தனது கைபேசியை உயிர்ப்பித்தாள் லிசி. உடனே அவளது கைபேசி அடித்தது. அவளை சுற்றி இருந்தவர்கள் கவனிக்கும் முன் அலைபேசியின் அழைப்பை ஏற்றாள். வேடிக்கை பார்ப்பது போல எழுந்தவள் மெல்ல நடந்து வலது பக்கமாக சென்றாள். சற்று தொலைவில் சென்ற பின் ஹலோ என்றாள். லிசி, உன்னை நான் இன்னைக்கே பார்க்கணும், உன் கூட பேசணும். நீ கிராமத்துக்கு திரும்ப போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஜீப் அனுப்புகிறேன். லைன் காட்டேஜ் வீடு தாண்டினதும் ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, அந்த பாலத்தின் ஓரமாக என் ஜீப் உனக்காக வெயிட் பண்ணும். நீ கண்டிப்பாக வரணும், சரியா? மறுமுனையில் அலெக்ஸ் அவசரமாக பேசினான். இவ்வளவு தூரம் தன்னை பின்தொடர்ந்து வந்தவனிடம் மறுப்பது அறிவீனம் என்று லிசிக்கு புரிந்தது. சரி என்றாள் லிசி. See you soon என்று கைபேசியை அணைத்தான் அலெக்ஸ். லிசி மீண்டும் மரத்தடிக்கு சென்று அமர்ந்தாள். உல்லாசம் உள்ளங்கைக்குள் வரப்போகும் சந்தோஷத்தில் சிகப்பு கலர் ஜீப் ரோட்டில் சீறி பாய்ந்தது. ஆட்டோவின் டயருக்கு பஞ்சர் ஒட்டப்போன ஜார்ஜ் தனது நண்பர்களுடன் வந்து சேர்ந்தான். உன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போக முடியாது லிசி, வண்டியின் டயருக்கு ஓரளவுக்கு தான் பஞ்சர் ஒட்டியிருக்கோம். ரொம்ப தூரம் மலைப்பாதையில் போக முடியாது. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று ஜார்ஜ் அக்கறையாக கேட்டு லிசியின் அருகே வந்து நின்றான். இது ஒன்று தானா எனக்கு இப்போ பிரச்சனை என்று நினைத்த லிசி, சரி ஜோஜு என்றாள் லேசாக புன்னகைத்து. இரவு 7 மணி.
சரியாக லைன் காட்டேஜ் வீடுகளுக்கு வந்தபோது ஆட்டோ கிரீச் என்ற சப்தத்துடன் நின்று போனது. என்னடா, டயர் அவுட்டா? ஜார்ஜ் கேட்டான். ஆமாண்டா, யோகி சலித்து கொண்டான். நல்ல வேலை, வீடு வர வந்து சேர்ந்தாச்சு என்று இனியன் சந்தோஷப்பட்டான். லிசி, வசந்தா, நீங்க அம்மா கூட போங்க, நானும் யோகியும் ஆட்டோவை ஸ்டாண்டுக்கு தள்ளிட்டு போறோம் என்றான் ஜார்ஜ். அவன் சொன்னதை கேட்டு ரோட்டோரமாய் பெண்கள் மூவரும் நடந்து சென்றார்கள். வசந்தா, என் வீட்டுக்கு வாடா, 10 நிமிஷத்துல மீன் குழம்பு வச்சு தரேன் என்றார் வள்ளியம்மை. மீன் குழம்பு என்றதும் வசந்தாவிற்கு வாயில் எச்சில் ஊறியது. உடனே சரி வள்ளியக்கா என்றாள் வசந்தா. சொன்னபடியே 10 நிமிடத்தில் மீன் குழம்பு தயாரானது. இரவு உணவை வசந்தா ருசித்து சாப்பிட லிசி பேருக்கு என்று குறித்தாள். சாப்பிட்டு முடித்ததும் வள்ளியக்கா, நான் கிளம்பட்டுமா என்று கூறி வசந்தா கிளம்பிட தயாரானாள். மனதில் ஏற்கனவே போட்டு வைத்திருந்த திட்டத்தை அமல்படுத்தினாள் லிசி. அத்தை, நான் இன்னைக்கு வசந்தா கூட படுத்துக்கிறேன். ஏன் லிசி? வசந்தாவின் அச்சன் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காராம். அவளும் அவ அம்மாவும் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்காங்க அத்தை. நானும் நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன்ல, அதான் கொஞ்ச நேரம் அவ கூட பேசிட்டு இருக்கலான்னு நினச்சேன். ஆமாம் வள்ளியக்கா, லிசி எங்கள் வீட்டிலே படுக்கட்டும். இனி முழு பரீட்சை லீவில் தான் லிசியை பார்க்க முடியும். லிசியை அனுப்புங்க ப்ளீஸ் என்று வசந்தாவும் வள்ளியம்மையிடம் கேட்டாள். வசந்தாவுக்குத்தான் லிசி தன் வீட்டுக்கு வருவதற்கான உண்மையான காரணம் தெரியாதே. தெரிந்திருந்தால் நிச்சயம் லிசியை தனது வீட்டிற்கு வரவிட்டிருக்க மாட்டாள் வசந்தா. சரி லிசி, காலையில் 9 மணிக்கு குளிச்சு தயாராகணும். குமுளி அருவிக்கு போகணும். இந்த இனியனோட ஆட்டோவில் போக வேணாம், எங்கேயாவது பஞ்சர் ஆகிடும். பஸ்ஸில் போயிடலாம் என்று வசந்தா சொல்ல, ஆமாம் ஆமாம், பஸ்லையே போயிடலாம் என்றார் வள்ளியம்மை. சரி அத்தை, நான் வசந்தா வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் மாத்திரை சாப்பிட மறந்துடாதீங்க என்று அத்தைக்கு நினைவுபடுத்தினார் லிசி. எங்கிருந்து வந்துச்சோ இந்த மஞ்சக்காமால நோய், ₹1 காசு அளவுக்கு மாத்திரை கொடுத்துருக்காரு டாக்டர் என்று அழுத்து கொண்ட வள்ளியம்மை லைன் காட்டேஜ் வீடுகள் நோக்கி நடந்தார். குமரிகள் இருவரையும் வழி அனுப்பிவிட்டு லைன் காட்டேஜ் வீடுகள் நோக்கி நடந்தவர் வீட்டிற்குள் சென்று அமைதியாக கண்மூடினார். ஆட்டோவை ஸ்டாண்டில் விட்டுவிட்டு வந்த ஜார்ஜ் தனது வீட்டில் வள்ளியம்மை இருப்பதை பார்த்து, லிசி கூட துணைக்கு படுக்க போகலையாமா என்று கேட்டான். அவ வசந்தா வீட்டுக்கு போயிட்டாப்பா. குமரிங்க ஏதாவது ஊர்க்கதை பேசுவாங்க, பேசிட்டு போட்டோம். ஓ, லிசி சாப்பிட்டாச்சா? 2 பேரும் சாப்பிட்ட பிறகுதான் கிளம்புனாங்க. ஓ சரிம்மா என்ற ஜார்ஜ் இரவு உணவை சாப்பிட்டதும் உடல் அசதியில் தூங்கி போனான். ஜூன் ஜூலை மாதத்தில் அத்தியாயம் 15. வசந்தாவின் வீட்டுக்கு சென்றதும் வசந்தாவிடம் அலெக்ஸ் ஃபோனில் பேசிய விபரத்தை சொன்னாள் லிசி. கண்டிப்பா போகணுமா லிசி? போகாட்டினா வீட்டு வாசலுக்கு டிரைவர் வருவான். ஜார்ஜ் இன்னும் சின்ன பையன் இல்லை வசந்தா, அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. டிரைவர் ஷாம் பற்றி உனக்கே தெரியும். வாசலில் நின்றுக்கிட்டு அதிகாரம் செய்வான். ஜார்ஜுக்கு அவன் நோக்கம் தெரிஞ்சா பிரச்சனை பெருசாகும். டிரைவர் பழைய விஷயத்தெல்லாம் கிளறுவான். அந்த விஷயம்லாம் ஜார்ஜுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாளும் சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். இப்போ நான் போகலைன்னா ஜார்ஜுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும். இப்போ போயிட்டு விடியறதுக்குள்ளே வந்துடுறேன். இனி அலெக்ஸை சந்திக்கிற வாய்ப்பு 1% கூட கிடையாது. நான் தான் நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போயிடுவேனே. எனக்கு என்னவோ பயமாக இருக்குடி. அந்த அலெக்ஸ் உன்னை நண்டுபிடியாக பிடிச்சிருக்கானே, எப்படித்தான் சமாளிக்க போறியோ? இன்னும் 2 வருஷம்தான். அப்புறம் என் மனசுக்கு எது இஷ்டமோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் வசந்தா. என்னை யாரும் அதிகாரம் செய்ய முடியாது. இந்த 2 வருஷம் மட்டும் 2 நிமிஷம் மாதிரி கடந்து போயிடாதான்னு இருக்கு தெரியுமா? லிசி வேதனைப்பட்டாள். அடுத்த வினாடியே தன்னை சமன் செய்து கொண்டாள். மணி 9 ஆகிடுச்சு. நான் போயிட்டு வரேன்டி என்று வசந்தாவிடம் கூறிய லிசி பிரிட்ஜ் பக்கமாக நடக்க ஆரம்பித்தாள். ஜீப்பில் டிரைவர் ஷாமை எதிர்பார்த்திருந்தவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. அலெக்ஸே ஜீப்பில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும் வா லிசி என்று கூறி கதவை திறந்தான். லிசி ஜீப்பில் ஏறிக்கொண்டாள். தனது அறையில் இருந்த சோபாவில் லிசியை அமரச் சொன்னான் அலெக்ஸ். சோபாவில் உட்கார் லிசி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். லிசி பதிலே பேசவில்லை. என்று கூட கூறவில்லை. இன்றைய இரவு முடிந்து பகல் எப்போது வரும்? எப்போது தனது ஹாஸ்டலுக்கு சென்று அடைந்து கொள்ளலாம் என்று லிசி உள்ளுக்குள் தவித்து கொண்டிருந்தாள். வெற்று மார்போடு ஈரம் சொட்ட சொட்ட அவள் முன்னே வந்து நின்ற அலெக்ஸ், நான் இன்னும் நைட் சாப்பாடே சாப்பிடல, எனக்கு இட்லி செய்ய சொல்லியிருந்தேன் என்றவன் சோபாவின் முன்னே இருந்த மோடாவில் இருந்த ஹாட்பாக்ஸை திறந்தான். சுட சுட இட்லிகள் இருந்தன. தக்காளி சட்னியும் இட்லி பொடியும் தனித்தனி கிண்ணங்களில் இருந்தன. ஒரு ஷர்ட்டை தலைவலியாக போட்டுக்கொண்டவன் வெள்ளை நிற ஷார்ட்ஸுக்குள் புகுந்தான். தலைமுடியில் இருந்து நீர் சொட்டுவிட வெள்ளை நிற டர்க்கி டவலால் நீரை துடைத்தெடுத்தான்.
துடைத்து கொண்டே அறையின் ஏசியை ஆன் செய்தான். டர்க்கி டவலை கட்டில் விசிறிவிட்டு ஹாட்பாக்ஸின் அருகே வைக்கப்பட்டிருந்த தட்டில் 2 இட்லிகளை எடுத்து வைத்தான். ஓரத்தில் தக்காளி சட்னியை வைத்துவிட்டு, பொடி பிடிக்குமா? லிசியிடம் கேட்டான். லிசி விழிகளை இமைக்காமல் மலங்க மலங்க பார்த்தாள். இட்லிக்கு பொடி பிடிக்குமான்னு கேட்டேன். வேண்டாம் என்று தலையாட்டினாள். தட்டை அவள் புறமாய் நீட்டினான் அலெக்ஸ். அதற்கும் வேண்டாம் என மறுத்தாள். இட்லியே வேணாமா? அந்த கடையில பஜ்ஜி மட்டும் தானே சாப்பிட்ட, வேற எதுவும் சாப்பிடலையே? உங்க ஆட்டோ வழியில எங்கேயுமே நிக்கலையே? ஆக ஆட்டோவை தொடர்ந்தேதான் வந்திருக்கிறான். இந்த அலெக்ஸுக்கு வேறு வேலையே இல்லையா என்று மனதில் எரிச்சல் பட்டார் லிசி. அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக, ஏன் இட்லி வேணாம்னு சொல்ற? பசி இல்லையா? இல்லை என்று தலையாட்டினாள். என்ன பதிலே காணோம்? வந்த நேரத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசல? அலெக்ஸ் கேட்டான். லிசி துளி கூட அசைந்து கொடுக்கவில்லை. உன்னை பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு? நேத்து ராத்திரி என்னை பார்த்ததும் எதுக்கு ஓடி ஒளிஞ்ச லிசி? நான் கூப்பிட்டேனே, ஏன் என்கிட்ட வரல என்று ஆத்திரமாக கேட்டவன் தட்டை டேபிளில் வைத்துவிட்டு அவள் முன்னே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அதில் அமர்ந்தான். இதே மாதிரி ஒரு ஜூன் ஜூலை மாசத்துல தான் உன்னை முதலா பார்த்தேன் என்று காதலில் உழன்றபடி பேசியவன், உன்னை பார்த்து 4 மாசம் ஆச்சு லிசி என்று அவளது தாடையை பிடித்து உரிமையாய் கேட்டான். கருங்கல் போல அமர்ந்திருந்தாள் லிசி. சட்டென எழுந்து நின்றான் அலெக்ஸ். உனக்கு பேச்சு வராதா? கேட்குறேன்ல, பதில் சொல்லு லிசி. நேற்று நான் கூப்பிட்ட போது ஏன் என்கிட்ட வரல? கோபத்தில் கத்தினான் அலெக்ஸ். அவனது குரலை கேட்டு உள்ளுக்குள் நடுங்கிய லிசி, நான் வீட்டுக்கு தூரம், அதான் வரல என்றாள். வீட்டுக்கு தூரமா? 4 மாசமாவா? ஏமாற்றம், நிராகரிப்பு, ஒதுக்கம், அவளது மௌன விரதம் என எல்லாம் சேர்ந்து கொள்ள அவளது பதிலை கேலி செய்தான் அலெக்ஸ். ஆ என்று மலங்க மலங்க விழித்தாள் லிசி. இல்ல, 4 மாசமா என் கண்ணில் படலையே, அதான் 4 மாசமா வீட்டுக்கு தூரமா இருந்தியான்னு கேட்டேன். இப்ப நான் குமுளில படிக்கிறேன், புல்லுமேட்ல இல்லை, அதான் 4 மாசமா என்னை நீங்க பார்க்க முடியல. நீ எங்க இருக்குன்னு தெரியாமல் இருக்குமா எனக்கு? அதெல்லாம் தெரியும். நீ படிக்கிற ஹாஸ்டல்ல மாசம் ஒரு தடவை லீவ் கிடைக்கும்ல, அந்த லீவுக்கு கூட ஏன் நீ வரல? அது அது அவசியம் இருந்தா மட்டும் எடுத்துக்கலாம். லீவ் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. தேவை இருந்தா மட்டும் எடுத்தா போதும். அப்படின்னா நான் உனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றேன், நான் உனக்கு தேவை இல்லைன்னு சொல்றேன், அப்படித்தானே? குனிந்திருந்த லிசி சட்டென அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இந்த கண்கள் தானே அவனை வினாடிக்கு வினாடி கொள்கின்றன. இந்த பார்வைதானே அவனை கிறுக்குத்தனம் செய்ய வைக்கின்றன. இல்லையென்றால் கோடிகளில் புரளுகிறவன் தெருக்கோடியில் அவளுக்காக குட்கா போல காத்திருப்பானா? அன்றைய இரவில் பாலத்தில் தனது சிகப்பு நிற ஜீப்புடன் அவளுக்காக காத்திருந்த போது அவன் துளி கூட எரிச்சல் அடையவில்லையே. சுகமாய்தானே காத்திருந்தான். இது எல்லாம் இந்த கண்கள் செய்யும் மாயம்தானே, அலெக்ஸ் மனதுக்குள் நினைத்தான். அவளது பார்வையை உள்வாங்கிய அடுத்த நொடி குனிந்து அவளது கன்னத்தில் முத்தமிட்டான் அலெக்ஸ். முத்தமிடுவதை நிறுத்திட மனமே இல்லை. ரோஜாவின் இதழ்கள் கூட உன் கன்னத்திடம் இந்த மென்மையை பிச்சை கேட்க வேண்டும் லிசி என்று எண்ணியன அலெக்ஸின் உதடுகள். அவசரமில்லாமல் அவளது கன்னங்களில் முத்தமிட்டான். லிசி தன்னை முன்தினம் புறக்கணித்துவிட்டு சென்றதால் அவனது மனதுக்குள் இருந்த கோபம் கற்பூரமாய் கரைந்தே போனது. லிசியை முத்தமிட முத்தமிட அவனது கோபம் கற்பூரமாய் கரைந்தே போனது. அவன் முத்தமிட்டு முடிக்கும் வரை காத்திருந்த லிசி அவன் நிமிர்ந்ததும் மெல்ல சோபாவில் இருந்து எழுந்து நின்றாள். தனது சுடிதாரில் இருந்த ஜிப்பில் கை வைத்தாள். அவளது கைகளை பற்றிய அலெக்ஸ், வேணா, ஜிப்பை கலற்றாத என்று அவளை தடுத்தான். கேள்வியாய் லிசி அவனை பார்க்க, தூரம்னு சொன்னீல, நான் காட்டு மிராண்டி இல்லை லிசி, சும்மா பேசிட்டே கட்டில் படுத்திருக்கலாம், வா என்று கூறி அவள் தோள் மீது கை போட்டு கட்டிலுக்கு அழைத்துச் சென்றான் அலெக்ஸ். கோபம், எரிச்சல், ஏமாற்றம், அவளது மௌன விரதம் என்ன சகலமும் மறந்து இரவெல்லாம் அவளுடன் பேசிக்கொண்டே இருந்தான் அலெக்ஸ். அவன் பேசிய விஷயங்கள் அனைத்தும் அவனது நினைவடுக்குகளில் இருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டவையாக இருந்தன. சிறு வயதில் அவன் லண்டன் சென்று தேம்ஸ் நதிக்கரையை ரசித்தது, தனது அக்கா ஜூன் மேரியின் திருமண நிகழ்வுகள், ஒரு ஜூன் ஜூலை மாதத்தில் லிசியை முதலாக அவன் சந்தித்த நிமிடங்கள் என ஒவ்வொரு விஷயமாக தேர்ந்தெடுத்து அழகாய் பேசினான் அலெக்ஸ். ஒரு அழகான ஜூலை மாதம் மலையில நீ நனைஞ்சிக்கிட்டே அல்மாந்தா பூக்களை உருளியில அடுக்கின லிசி, அன்றைக்கு உன் மேலே வந்த ஆசைதான் இன்னும் போக மாட்டேன்னு நெஞ்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கல்லுன்னுது என்றான் அவளது புருவங்களில் விளையாடிபடியே.
லிசி அலெக்ஸின் பேச்சுகள் புரியாமல் விழித்தாள். நான் பேசுறது எதுவும் புரியல தானே? ஆமாம், புரியல. அப்பாடா, இன்னைக்கு வந்த நேரத்துல இருந்து இந்த கேள்விக்கு மட்டும்தான் சட்டுன்னு பதில் சொல்லியிருக்க. லிசி இடத்தில் பழையபடி மௌனம். இனி நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் போல பழகணும், சரியா? கட்டிலுக்கு சம்பந்தமில்லாத எல்லாமே லிசிக்கும் சம்மதம்தான். உடனே சரிங்க என்றார் லிசி. என்ன அலெக்ஸ்னே நீ கூப்பிடலாம், ஓகே. இந்த இங்க போட்டு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அலெக்ஸ் இஸ் ஃபைன் என்றான். சரி என்று தலையாட்டினாள் லிசி. லிசி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லண்டனில் ஒரு பூ இருக்கும் என்று ஆரம்பித்தவன் கதை கதையாக பேசிவிட்டு கண்ணயர்ந்தான். அலெக்ஸின் கட்டிலும் அறையும் முதல் முறையாக லிசிக்கு மூச்சு திணறலை வரவழைக்காமல் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தன. அயர்ந்து தூங்கிவிட்டார் லிசி. குடோன் சாவி யார்கிட்ட இருக்கு தங்கமக்கா என்று டிரைவர் ஷாமின் குரல் கேட்கவும் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தாள் லிசி. அவளது பதற்றம் அலெக்ஸின் தூக்கத்தை கலைத்தது. என்ன லிசி, எதுக்கு விழுந்தடிச்சு எந்திரிக்கிற என்று கொட்டாய் விட்டபடியே கேட்ட அலெக்ஸ் அவளை உரிமையாக இழுத்து தனது மார்பில் போட்டுக்கொண்டான். அவளது நெஞ்சோடு அழுந்தி இருந்த முகத்தை கஷ்டப்பட்டு நிமிர்த்தி, நான் வீட்டுக்கு போகணும் என்றார் லிசி. லிசியின் கண்களில் கழுவலியை மறைத்தது கண்ணீர். அவளது கண்ணீரை பார்த்த கணம் சட்டென எழுந்து விட்டான் அலெக்ஸ். என்ன லிசி, எது கலர? நான் வீட்டுக்கு போகணும் அலெக்ஸ், ரொம்ப நேரமாச்சு. அவள் அலெக்ஸ் என்று கூப்பிட்ட கணமே லிசியின் கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொண்டான். அவ்வளவுதானே, வா டிரைவர் கூடயே வீட்டுக்கு அனுப்புறேன், ஓகே என்றவன் அவளை பாதி அணைத்தபடியே தனது அறையை விட்டு வெளியேறினான். தனது கைபேசியின் கடிகாரத்தை பார்த்து கொண்டு இருந்தவளுக்கு அவன் அணைத்திருந்தது புத்திக்கு எட்டவில்லை. அறை வாயிலிற்கு இருவரும் வந்து நின்றபோது, ரிவர்ஸ் ரிடா, வா வா, நல்லா ஒடிச்சு திருப்பு என்று உரத்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தான் ஜார்ஜ். குரல் வந்த திசை நோக்கி லிசி திரும்ப அதே கணம் தற்செயலாய் அவள் புறமாய் திரும்பினான் ஜார்ஜ். அலெக்ஸின் வெற்று பார்வும் லிசியின் தோல் மேல் உரிமையாய் இருந்த அவனது கையும் ஜார்ஜிற்கு பல செய்திகளை சொன்னது. உலகமே இருட்டானது போல இருந்தது. தனது விரல்களை முஷ்டியாக்கி யோகியின் லோடு வண்டியின் உடம்பில் குத்தினான் ஜார்ஜ். அவ்வளவுதானா? ஜார்ஜுக்கு விஷயம் தெரிந்துவிட்டதா என்று லிசி நினைத்தபோது ஆம் என்று சொன்னது அவனது கன்னங்களில் வழிந்த கண்ணீர். தனது இதயம் இன்னும் துடித்து கொண்டிருப்பதை நினைத்து லிசிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அலெக்ஸ் தனது டிரைவரிடம் பேசி லிசியை அவளது வீட்டில் விடச் சொன்னது. ஹாஸ்டலுக்கு போனதும் நான் உன்னை பார்க்க வருவேன் லிசி என்று தனது காதருகில் வந்து அலெக்ஸ் சொன்னது என எதுவுமே லிசியின் மனதில் பதியவில்லை. ஜார்ஜின் கண்ணீரையும் கோப மூச்சுகளையும் தவிர எதுவுமே அவளது பார்வைக்கும் செவிக்கும் எட்டவில்லை. லிசி ஜீப்பில் கிளம்பி சென்றாள். ஜார்ஜின் தோளில் யோகி கை வைத்தான். விடுடா, எனக்கு முன்னாடியே தெரியும் நம்ம லிசி மேலே தப்பு இருக்காது. எல்லாம் இந்த திமிரு பிடிச்ச பணக்கார ஆளுங்க செய்கிற வேலை தான். வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத, அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க என்று பேசி சமாதானம் செய்தான் யோகி.